ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் காயத்ரியை வந்து அந்த சம்பத்துடைய மாமா எல்லாருமே கடத்திக்கிட்டு போகிறாங்கங்க. ஏய் விட்டுடுறா, ஏய் விட்டுடுறா, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாண்டா உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரி. அப்போ கூட உங்கள் அண்ணன் என் மச்சான் கையை எடுத்தாண்டி உன்னை தொட்டதுக்கு, அதுக்குன்னு என்ன அவன் கையை போயிடுச்சுன்ட்டு நாங்கள் என்ன உன்னை சும்மா விட்டுருவோமா? இன்னைக்கு வாடி, என் மச்சானுக்கும் உனக்கும் கல்யாணம்டி அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்கங்க. இழுத்துக்கிட்டு போனதும் கத்துறாங்க காயத்ரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கொலை பண்ணிடுவாங்களோ இல்லை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரும்போது பார்த்தா சிந்து பார்த்துடுறாங்க. இதை சிந்து பார்த்ததும் காயத்ரியை கடத்திக்கிட்டு போகிறீங்களா? ஏய் விடுங்கடா, முதல்ல நான் இருக்கேன்டா, நான் இருக்கும்போது என்னை மீறி அவளை நீங்கள் கடத்திக்கிட்டு போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உக்கிர தாண்டவத்தோட கையில் ஏதோ ஒரு மிளகா பொடியை ஏதோ வச்சுருக்காங்கங்க. அதை எடுத்து கண்ணில் அவனுங்க மேலே எல்லாம் கண்ணுலையும் தூவிட்டு கட்டையை எடுத்து செம்ம அடி அடிக்கிறாங்க. சரியான அடி அடித்ததும் உடனே விட்டு ஓடிடுறானுங்க. ஓடிட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, காயத்ரி வந்து அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி, நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு அண்ணி, நீங்கள் தான் அண்ணி என்னை காப்பாற்றுனீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து சொல்கிறாங்க, ஏன் காயத்ரி அப்படின்னு நினைக்கிறேன், நான் இருக்கிற வரையும் என்னை மீறி எதுவுமே உனக்கு தீங்கு நினைக்க விட மாட்டேன் காயத்ரி அப்படின்றாங்க. உடனே காயத்ரி இது அன்னபூர்ணி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போய் கையில் கற்பூர தீபாத்தனை ஏற்றி அவங்க யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரோ அவங்க பேரை 100 முறை சொல்லணும்னு ஐயரு சொல்லிடுறாரு. உடனே அவர் பைரவி கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக கையில் கற்பூர தீபாத்தனை ஏற்றிக்கிட்டே பைரவி பைரவி பைரவின்னு 100 முறை பைரவியினுடைய பெயரை சொல்கிறாருங்க. சொல்லி முடித்த உடனே இதை பைரவியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவர் நெருப்பு வேதனையில் துடிச்சிக்கிட்டே பேரை சொல்கிறத பார்த்துட்டு பைரவியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுறவங்க அப்புறம் அதையும் நிவர்த்தி பண்ணிடுறாரு ஐயர் வந்து, அப்பா நீ யாரை நினச்சிட்டு யாரை பேரை சொல்லி இந்த தீபாத்தனையை நீ நிவர்த்தி பண்ணியோ அவங்க கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்கப்பா, அவங்களா உன்னை ஏற்றுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்னபூர்ணியும், ஆமாம் ஆறுமுகம், உன்னுடைய வேண்டுதல் வந்து வீண் போகாது, பைரவி உன்னை ஏற்றுப்பா பாருன்றாங்க. வீட்டுக்கு வந்தாக்கா காயத்ரி வந்து செமையாக அழுகுறாங்க. அம்மா என்ன அந்த சம்பத்தினுடைய ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு எனக்கு அந்த சம்பத்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா. அந்த இடத்துல சிந்து அண்ணி இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், என் மேட்ரே சாப்டர் க்ளோஸு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிந்து அண்ணியை வந்து நீ இவ்வளோ நாள் ஏற்றுக்காமல் இருக்கிறியம்மா அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அதாவது நான் கும்பிட்ட சாமி தான் வந்து உனக்கு நின்றுச்சுமா, என்னை கைவிடலம்மா அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து அண்ணியை வந்து நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டலனாலும் உங்களுக்கு சாமியும் யார் வந்து காப்பாற்றினாங்களோ தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிந்து அண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து அதுக்கப்புறம் ஆறுமுகம் இதை கேள்விப்பட்ட உடனே சிவாவும் ஆறுமுகமும் போகிறாங்க. ஏன்னா சம்பத்தும் அவங்க மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த காயத்ரியால் தான் என் ஒரு கை போச்சு மாமா, நான் அவளை அடையாமல் விடவே மாட்டேன், எப்படியாவது அவளை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் நடத்தி வைக்கிறேன்டான்னு அவங்க மாமா சொல்கிறாரு. உடனே சிவாவும் ஆறுமுகமும் போய் சரியான அடி அடிக்கிறாங்க. சம்பத்தையும் அவங்க மாமாவையும் அடித்து போட்டுருவோம். அந்த நேரத்தில் சஞ்சய் வராருங்க. சஞ்சய் வந்ததும் போலீஸ்காரங்கெல்லாம் கூட வராங்க. வந்ததும் என்ன பைரவி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீ இங்கே வந்து பார்த்தா இவங்கள நீங்கள் அடிச்சிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடித்து போட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2 பேர் தான் உள்ளே போவீங்க அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாரு சிவாட்ட. உடனே சிவாவும், என்னங்க சார் இவங்களை எத்தனை வாட்டி நீங்கள் பிடிச்சி உள்ளே விட்டு உள்ளே வச்சு பெயிலில் அனுப்புவீங்க, திரும்ப திரும்ப வந்து இப்படி தான் பிரச்சனை பண்ணுறானுங்க, அவனுங்களை வேற எதனா கேஸில் போட்டு கொண்டு நிரந்தரமாக உள்ள தள்ளுங்கன்னு சிவா சொல்கிறாரு. சரிங்க சிவான்றாரு. அதுக்கப்புறமா சிவா வந்து ஆறுமுகம் நீ வா நான் போகிறேன்ட்டு போயிடுறாரு. ஆறுமுகம் கையை சஞ்சய் பிடிச்சிக்கின்னு, என்ன ஆறுமுகம் சந்தோஷமான கேள்வி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், பைரவி என்ன உன்னை விட்டு போயிடுறாளாமே அப்படின்றாரு. அவள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்கிறாரு சஞ்சய்.
அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, ஏன்டா உன்னை நான் கொலையே பண்ணிடுவேன் அப்படி பைரவி என்னை விட்டு போனா அப்படின்றாரு. அதுக்கு சஞ்சய் சொல்கிறாரு, நிறைய என்கவுண்டர் லிஸ்ட் இருக்கு ஆறுமுகம், அந்த என்கவுண்டர் லிஸ்ட்டில் உன்னையும் போட்டு தள்ளுருவேன், என்கவுண்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாரு. உடனே வந்து நீ என்கவுண்டர் பண்ணுவியாடா, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்டான்ட்டு ஆறுமுகம் கோவத்தோட போகிறாருங்க. இந்த கதையை இங்கே நிறுத்துகிறாங்கங்க. நாளைய கதையை மீண்டும் சந்திக்க காத்திருப்போமா? நன்றி, பாய்.